வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஏப்ரல் மந்தில் கேட்டிருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நடத்துவேன். நான் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடத்துவேன். ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் சின்ன சின்ன பாயிண்ட்டில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் இஸ் meant to protect the growers of perishable commodities from making distress sales, especially at times when prices fall below the cost of production. சரிங்களா, ஸோ இது வந்து பெரிஷபிள் கமாடிட்டிஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ரொம்பவுமே சீக்கிரமாகவே அழுகி போகக்கூடிய ஒரு சில ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிளில் வந்து பார்த்தோம்னா டொமேட்டோ, வேறஸ் ஃப்ரூட்ஸில் வந்து மேங்கோ, ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அழுகி போயிடும். ஸோ அந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரிங்களா, பட் அதை வந்து ஃபார்மர்ஸால் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட கம்மியான அளவுக்கு அவங்க வந்து சேல் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரெஸ் சேல் அப்படின்வாங்க. சரிங்களா, அதாவது அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து அவங்க வந்து விற்றுருவாங்க. சரிங்களா, த ஸ்கீம் கேன் பி இன்வோக்டு பை ஸ்டேட் which is willing to bear off of the losses of procurement with the remainder being borne by the சென்டர். சரிங்களா, ஸோ இந்த ஸ்கீமை வந்து யார் வந்து இன்வோக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இன்வோக் பண்ணும். சரிங்களா, ஏன்னா இப்போது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து குறையிறது ஆர்எல்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் குறையிறது அப்படிங்கிறது ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி ஆகும். சரிங்களா, ஸோ அந்த கன்சர்ன்டு ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமை வந்து இன்வோக் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய லாஸஸில் 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுக்கும், 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கும். சரிங்களா, whenever there is a 10% fall in ruling மார்க்கெட் ப்ரைஸ் இன் கம்பேரிசன் டு த ப்ரீவியஸ் நார்மல் இயர். சரிங்களா, ஸோ இப்போது அந்த பர்டிகுலர் மார்க்கெட் ப்ரைஸை விட, அதாவது லாஸ்ட்டாக நார்மல், சரிங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வருஷம் வந்து டொமேட்டோ வந்து 10 ரூபா விற்றுருக்கும். சரிங்களா, கிலோ. வேறஸ் இன்னொரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 25 ருபீஸ் வந்து விற்றுருக்கும். பட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 ருபீஸ் வந்திருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் வந்திருக்கும். இதில் வந்து நாமினல் அப்படின்னா அந்த 25 ருபீஸ் தான். சரிங்களா, ஸோ போன வருஷம் 14 ருபீஸ் விற்றுருக்கு அப்படின்னா அதை எடுக்கக்கூடாது. ஒரு நார்மல் இயரில் வந்து, அதாவது ரொம்ப ரேட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு இயரில் அதோட ரேட் எவ்வளவோ அதுதான் அந்த நாமினல் இயர். சரிங்களா, ஸோ அந்த நாமினல்லேருந்து 10% குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமை வந்து இன்வோக் பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸால். சரிங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷன் இஸ் இம்ப்ளிமெண்டிங் த ஸ்கீம். சரிங்களா, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பாடி யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷன். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட அந்த இம்ப்ளிமெண்டிங் பாடி. So, under the market intervention scheme, a predetermined quantity at a fixed market intervention price is procured by NAFED as the central agency. சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு predetermined ப்ரைஸில் வந்து அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணி எடுத்துக்குவாங்க இந்த ஸ்கீம் கீழே. சரிங்களா, there are other agencies designated by the state government for fixed period or till the prices are stabilized above the market intervention price whichever is earlier. சரிங்களா, ஸோ இப்போது சப்போஸ் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஏஜென்சிஸும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து செய்ய முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த கன்சர்ன்ட் ஸ்டேட் ஒன்லி. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த பர்டிகுலர் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் மட்டும்தான். சரிங்களா, இப்போது எந்த ஸ்டேட் வந்து அந்த ஸ்கீமை வந்து இன்வோக் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்டர் த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் அலோகேட்டட் டு த ஸ்டேட்ஸ். இன்ஸ்டட் சென்டர் ஷேர் ஆஃப் லாசஸ் ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ஆஃப் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் இஸ் released to the state government or union territory for which market intervention scheme has been approved based on the specific proposal received from them. சரிங்களா, ஸோ இப்போது ஒரு ப்ரொபோசல் வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரொபோசலை வந்து செக் பண்ணிவிட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அலாட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டட் லாஸை வந்து அவங்களே பேர் பண்ணிக்குவாங்க. ஸோ எனக்கு புரிஞ்ச ஒரு தாட்டை சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் 50% பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் இதையும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பே பண்ணிவிடும். ஏன்னா ஃபண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பண்ணிவிடும். சரிங்களா,
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் ஸ்கீம், சரிங்களா, WMA ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து 1997 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க டு மீட் மிஸ்மேச்சஸ் இன் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட், சரிங்களா. ஸோ கவர்மெண்ட்டோட பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்மேட்சை வந்து கிளியர் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. RBI gives temporary loan facility to the center and state governments as a banker to the government, சரிங்களா. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருக்குமே வரும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் மிஸ்மேட்சை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ரவரி லோன் ஃபெசிலிட்டியை வந்து RBI வந்து செய்வாங்க. டெம்ப்ரவரியாக லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. த கவர்மெண்ட் கேன் அவைல் ஆஃப் இமீடியட் கேஷ் ஃப்ரம் த RBI இஃப் ரெக்வயர்ட், சரிங்களா. கவர்மெண்ட்டால் வந்து இமீடியட்டாக கேஷை வந்து வாங்கிக்க முடியும். பட் இட் ஹேஸ் டு ரிட்டர்ன் த அமௌண்ட் வித்தின் 90 days. இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் அட் த எக்ஸிஸ்டிங் ரெப்போ ரேட், சரிங்களா. ஸோ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ரெப்போ ரேட் தான் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். அதே மாதிரி வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 90 days வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வந்து பே பண்ணிடணும். ரீசென்ட்லி த கவர்மெண்ட் ஹேஸ் ஹைக்டு த WMA ஸ்கீம்ஸ் லிமிட் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பை 60%. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவைஸ்டு ப்ரொபோஸ்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.20 lakh crore வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டியூ டு COVID-19 சுச்சுவேஷன், சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் இயர் வந்து 75,000 crores, அதாவது 2019 வந்து 75,000 crores வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் அந்த COVID-19 சுச்சுவேஷனால் 1.20 lakh வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வெய்ஸ் அண்ட் மீன் ஸ்கீம். ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும்போது எய்தர் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும்போது அவங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா RBI கிட்டேருந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். இதோட பீரியட் வந்து 90 days, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம், சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபார் சேல் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ் ஸோ ஆஸ் டு செக் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் இன் ப்ரைஸஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், சரிங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ அந்த பர்டிகுலர் வீட் அண்ட் ரைஸை வந்து சேல் பண்ணும்போது அதோட இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து ட்ரெண்டை வந்து செக் பண்ணுறதுக்கோசரம் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலர் பஃபர் ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட FCI இருக்காங்க இல்லையா, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ FCI எப்பயுமே வந்து ஒரு பஃபர் லிமிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா. ஸோ எதுக்காக இந்த பஃபர் லிமிட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது அந்த பஃபர்லேருந்து எடுத்து அவங்க வந்து ஈக்குவேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது சம் ஃப்ளட் வருது அப்படிங்கிறப்போ சம்டைம்ஸ் இப்போது ஒரு பேக் ரைஸ் இருக்குது அப்படின்னா அதோட ரேட் வந்து இன்ஃப்ளேஷனால் ஆர்எல்ஸ் ஏதாவது சம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனால் அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த பஃபர் ஸ்டாக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும், சரிங்களா. ஸோ ப்ராடக்டோட டிமாண்ட் மீட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிடும், சரிங்களா. ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டை வந்து நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ டிமாண்ட் குறையும். ஸோ டிமாண்ட் குறையுது அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸும் குறைஞ்சிரும். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதை யார் செய்கிறாங்க அப்படின்னா FCI செய்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா வீட் அண்ட் ரைஸ், சரிங்களா. ஸோ அந்த ரெண்டு பர்டிகுலர் பஃபர் ஸ்டாக்கையும் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, சரிங்களா. Recently, Food Ministry has allowed NGO and charitable organization to directly buy wheat and rice from Food Corporation of India at open market sales scheme rate without going through the e-auction process. ஸோ ஜென்ரலாக இவங்க எப்படி வந்து இவங்களோட பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த e-auction ப்ராசஸ் வந்து செய்வாங்க. ஸோ இந்த e-auction ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்ஸு, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அவங்களுக்குலாம் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்ஷன் பேசிஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு COVID-19 சுச்சுவேஷனால் இந்த ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீமோட அந்த ரேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா e-auction ப்ராசஸ் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ e-auction ப்ராசஸ் இல்லாமல் கொடுக்குறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சீக்கிரமாக வந்து அவங்களால வந்து அந்த பர்டிகுலர் ஃபுட் கிரெயின்ஸை வந்து அப்டைன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய NGOs அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் இவங்கெல்லாம் வந்து இந்த பேண்டமிக் டைமில் வந்து நிறைய ஃபுட் சப்ளை வந்து பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து இவங்களுக்கு கிரெயின்ஸ் வந்து தேவை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்கு கீழே அவங்களுக்கு e-auction ப்ராசஸ் இல்லாமல் கொடுத்தாங்க. இதனால தான் இந்த நியூஸே வந்திருக்குது, சரிங்களா. அதுக்கடுத்து சோஃபார் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்டு பல்க் யூசர்ஸ் லைக் ரோலர் ஃப்ளோர் மில்ஸ் வேர் அலோட் டு டூ ஸோ. ஸோ முன்ன சொன்னதே தான் அந்த ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் தென் பல்க் யூசர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மில்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
என்ஜிஓஸ் அண்ட் தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இவங்களுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து உஜ்வாலா ஸ்கீம். ஸோ உஜ்வாலா ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த மினிஸ்டருக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். சரிங்களா, இந்த ஒரு மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த உஜ்வாலா ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இட் இஸ் a comprehensive scheme for prevention of trafficking and rescue, rehabilitation, reintegration and repatriation of victims of trafficking for commercial sexual exploitation. சரிங்களா, ஸோ இந்த கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த விக்டிம்ஸை வந்து டிராஃபிக்கிங் பண்ணாமல் தடுக்கிறது. சரிங்களா, இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க இல்லையா, கடத்துவாங்க இல்லையா, ஸோ அந்த டிராஃபிக்கிங் பண்ணுறது வந்து தடுக்கிறது, அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது, அந்த பர்டிகுலர் ரெஸ்கியூ பண்ணவங்கள ஒரு ப்ராப்பர் ரீஹேபிலிட்டேஷனில் வந்து கொண்டு போய் விடுறது, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைஃப்க்கு வந்து அவங்கள வந்து ரீஇன்டெகிரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யறதுக்கு இந்த உஜ்வாலா ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உஜ்வாலா ஸ்கீம் வந்து எந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். எதுக்காக வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு, அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங்லேருந்து காப்பாற்றுறதுக்கு. சரிங்களா, அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸ்வமித்வா ஸ்கீம். ஸோ ஸ்வமித்வா ஸ்கீம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே அன்னைக்கு வந்து நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பார். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லான்ச்ட் இன் பைலட் மோட் இன் 6 states, helps to map rural inhabited lands using drones and latest survey methods. சரிங்களா, ட்ரோன்ஸ் அண்ட் தென் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய சர்வே மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ரூரல் ஏரியாஸை வந்து பார்த்திங்கன்னா மேப்பிங் பண்ணும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இதை செஞ்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைலட் மோட், அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மோடில் வந்து பஞ்சாயத் ராஜ் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருப்பார். அதே மாதிரி த ஸ்கீம் வில் என்ஷூர்ட் ஸ்ட்ரீம்லைன்டு பிளானிங் அண்ட் ரெவன்யூ கலெக்ஷன் அண்ட் ப்ரொவைட் கிளாரிட்டி ஓவர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன் ரூரல் ஏரியா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரோன்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸை வந்து அவங்க சர்வே பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ சர்வே பண்ணி எடுக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ரெவன்யூ கலெக்ஷன் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி யார் யாருக்கு எவ்வளவு வந்து லேண்ட் வந்து அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டையும் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்வமித்வா ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எந்த மினிஸ்டருக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். சரிங்களா, இது போக இன்னும் ஒரு சில மினிஸ்ட்ரி வரும். அது வந்து நம்ம விஷன் ஐஏஎஸோட கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நடத்திருப்போம். சரிங்களா, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி கார்டு ஃபார் எவ்ரி ப்ராப்பர்ட்டி இன் த வில்லேஜ் வில் பி ப்ரிப்பேர்ட் பை த ஸ்டேட் யூஸிங் அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் டெலிவர்ட் பை ட்ரோன் மேப்பிங். சரிங்களா, ஸோ அந்த ட்ரோன்ஸ் வந்து மேப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த மேப்பிங் மூலமாக யார் யாருக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத அலோகேட் பண்ணி இங்கே ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஒரு ஃபார்மர் ஆர் எல்ஸ் ஒரு ஃபேமிலிக்கும் அந்த கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா, தீஸ் கார்ட்ஸ் வில் பி கிவன் டு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அண்ட் வில் பி ரிகக்னைஸ்ட் பை த லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் கார்டை வந்து லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ரெவன்யூ கலெக்ஷன் வந்து செய்கிறது, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது. சரிங்களா, அதெல்லாம் வந்து செய்வாங்க. ஏன்னா நம்ம 6th சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் வந்து படிக்கும்போது பார்த்துருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் இஷ்யூ வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட போயிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வச்சு கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் ஒரு அக்யூரேட் டேட்டா, அதாவது ட்ரோனை வச்சு அக்யூரேட்டாக டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம். சரிங்களா, அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா நியூட்ரியன்ட் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம். ஸோ நியூட்ரியன்ட் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிஎன்கே ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் யூரியாவுக்கு வந்து நம்ம நிறைய சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி மற்ற நியூட்ரியண்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் நியூட்ரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணோம். அதுதான் நியூட்ரியன்ட் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம். யூரியாவுக்கு இருக்கிற மாதிரியே மற்ற நியூட்ரியண்ட்டுக்கும் பேஸ்ட் ஆன் தட் நியூட்ரியன்ட் சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணோம். சரிங்களா, அண்டர் திஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ்ட் a fixed rate of subsidy on each nutrient of subsidized PNK fertilizers, namely nitrogen, phosphate, potash and sulfur. It is applicable to 22 fertilizers other than urea, for which MRP will be decided taking into account of the international and domestic prices of PNK fertilizers, exchange rate and inventory level of country. சரிங்களா, ஸோ இந்த ப்ரைஸை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ், டொமஸ்டிக் ப்ரைஸ் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ இருக்குது, நம்மளோட அந்த பர்டிகுலர் டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இன்வென்ட்ரி லெவல். சரிங்களா, ஸோ எவ்வளோ வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் பொறுத்து அவங்க அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. The scheme was set up in 2010 to ensure the availability of phosphatic and potassic fertilizers to farmers at an affordable price, as the retail prices
ஆஃப் சச் நான் யூரியா ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் டீகண்ட்ரோல்ட் அண்ட் செட் பை த மேனுஃபேக்சரர். சரிங்களா? ஸோ 2010 இதை கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபாஸ்பேட்டிக் அண்ட் பொட்டாசிக் ஃபெர்டிலைசர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 2 ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மருக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இந்த 2 ஃபெர்டிலைசர்ஸையும் ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? அதுக்காக. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபெர்டிலைசர்ஸை ஏன் வந்து அவங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த PNK ஃபெர்டிலைசர்ஸை ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த 2010க்கு முன்னாடி யூரியாவுக்கு மட்டும்தான் சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் அந்த பர்டிகுலர் PNK ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பொட்டாசிக் ஃபெர்டிலைசர், ஃபாஸ்பேட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் இது ரெண்டுத்துக்குமே அவங்களாவே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸால் அதை வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2010 இந்த ஃபாஸ்பேட்டிக் அண்ட் பொட்டாசிக் ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? இந்த நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கீழே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பிரயோஜனா. சரிங்களா? PMBJP. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ campaigning launched by Department of Pharmaceuticals to provide quality medicines at affordable prices to the masses through Pradhan Mantri Bharatiya Jan Aushadhi Kendra. சரிங்களா? ஸோ கேந்திரா மீன்ஸ் சென்டர். ஸோ இந்த சென்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? It creates awareness about generic medicine through education and publicity so that quality is not synonymous with only high prices. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜெனரிக் மெடிசன்ஸ். ஸோ ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு ஜெனரிக் மெடிசன் அப்படின்னா ஜென்ரலாக நார்மலாக இப்போ வந்து ஒரு ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனியோட பேர் வந்து X அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனி வந்து ஒரு மெடிசன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெடிசன் வந்து ப்ரொவைட் பண்ண அப்புறமா அந்த மெடிசனுக்கு வந்து பேட்டன் ரைட் வந்து வாங்குவாங்க. ஸோ பேட்டன் ரைட் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசனை வந்து இவங்க மட்டும் தான் சேல் பண்ணணும். வேறு எந்த கம்பெனிஸும் சேல் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுதான் வந்து பேட்டன் ரைட். ஸோ இந்த பர்டிகுலர் பேட்டன் ரைட் முடியும் போது இது கண்ட்ரி வந்து வேரி ஆகும். ஸோ இந்த பேட்டன் ரைட் முடிஞ்ச அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இதோட அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் அதை க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு மெத்தடில் வந்து மற்றவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதர் வேரியேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க விச் இஸ் லோவர் இன் காஸ்ட். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டில் கம்மியாக இருக்கும் இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ். ஸோ இந்த ஜெனரிக் மெடிசன்ஸை மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ மெடிசன்ஸ் and then வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் மெடிசன்ஸ் இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் பீப்புள்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான காஸ்ட் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் மட்டும்தான் வந்து குவாலிட்டியான மெடிசன்ஸ். இந்த மாதிரி கம்மியான காஸ்ட் இருக்கக்கூடிய ஜெனரிக் மெடிசன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிஜுடைஸ்டு தாட் இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட் வந்து போகணும் அப்படின்னா அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த அவேர்னஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த PMBJP அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வரும். சரிங்களா? 7th March 2019 to be celebrated as Jaunshadi Divas across India. சரிங்களா? Pharmacist properly known as Swasth Ki Sipai of Pradhan Mantri Jan Aushadhi Kendra are delivering essential services and medicines at doorstep of patients and elderly under Pradhan Mantri Bharatiya Jan Aushadhi Prayojana. இந்த பர்டிகுலர் யோஜனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மசிஸ்ட் வந்து ஃபார்மா பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பேஷண்ட்ஸ் அண்ட் எல்டர்லி பீப்புள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து மெடிசன்ஸை டெலிவர் பண்ணுறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அவங்களோட நேம் என்ன அப்படின்னா இதுதான் அவங்களோட ஸ்வஸ்த் கி சிப்பாய். சரிங்களா? ஸ்வஸ்த் கி சிப்பாய். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம். சரிங்களா? வேர்டு வந்து சம்டைம்ஸ் நான் தப்பாக படிச்சிருந்தேன் அப்படின்னா சாரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் இந்த பர்டிகுலர் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இருக்குது இந்த பர்டிகுலர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில். ஏன் வந்து இவ்வளோ கம்மி அப்படின்னா நம்ம ஸ்கீம்ஸை வந்து திரும்ப பார்த்துட்டே இருப்போம். ஸோ அன்வான்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். சரிங்களா? தட்ஸ் ஆல். நாளைக்கு நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.